இப்ப இயல்பு நிலைக்கு போய் 10ல குரு உங்களுக்கு பலமா இருக்கு. நல்லா பாருங்க. குரு பகவான் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி தெரியுமா? 4ஆம் வீட்டு அதிபதி. எப்போதுமே பாருங்க, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், பயங்கரமான புத்திசாலி குணம் கன்னிராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எடுத்து 4ஆம் இடத்துல என்ன இருக்கு? வீடு, இடம், பூமி, சொத்து எல்லாமே 4ஆம் இடம் தான். நம்முடைய ஒழுக்கம் எல்லாமே 4ஆம் இடம் தான். அடுத்து 7 நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், திருமணஸ்தானம் எல்லாமே இந்த 7ஆம் இடம் தான். இப்ப பாருங்க, குரு பகவான் ஸ்ட்ரெயிட்டா இங்க 10ல இருக்காரா? அவர் எங்கெங்க பாக்குறாங்க வளர்த்து விட்டுருவார். ஏன்னா இவங்களுக்கு வேலை, தொழில், உத்தியோகம், வருமானம், பொருளாதார காசு பணத்தை சேமிப்பு இல்லாம ஒரு கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, கண்ட சனி, கண்டமான அமைப்பை கொடுத்துச்சா கொடுக்கல கேட்டு பாருங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க ஆமாங்க. ஒரு ராசி சூரிய பகவான் பார்ப்பாரு. இந்த 2 மாசம் உங்களுக்கு லக் இருக்கு. சூரிய உச்சத்துல இருப்பாரு. கண்டிப்பா அரசாங்க வேலை, அரசு அலுவலகம், எப்படிப்பட்ட வழக்கிலையும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பா வேலை செய்யும் பார்த்து. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே இது முக்கியமான ஒரு காலகட்டம். நல்லா பாருங்க, குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி 121 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு அடிக்க போகுது ஜாக்பாட் யோகம். ஏன்னா நகை, பணம், பொன், பொருள் ஆசையை காட்டக்கூடிய குரு பகவான் தான். குரு பார்த்தால் கோடி நன்மை இருக்கா இல்லையா? உங்க ஜாதகத்துல தசாபுத்திய பார்த்துட்டு இப்ப குரு நல்லவரா கெட்டவரன்னு பார்த்துட்டு மூவ் பண்ணி அடிங்க வரிச்சு பாருங்க, நல்ல வெற்றி வரும். ஏன்னா 4 மாசம் குரு பின்னோக்கி நகர்ந்து சென்றார். அதாவது வக்ரனா சூரியன் கதிர்வீச்சுல சுலவா போறதான் வக்ரமான காலம். 4 மாசம் 121 நாட்கள் உங்க வாழ்க்கையில தடங்களை சந்திச்சீங்களா? எல்லாருமே பாருங்க, கேட்டு பாருங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்ப குரு நல்ல யோகத்துல, அவரு சொந்த சுய சாரத்துல. அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணதையும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. குரு சுக்கிரன் ஜோதிட ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தான் இந்த கன்னி ராசி. எப்போதுமே பாருங்க, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், பயங்கரமான புத்திசாலி குணம் கன்னி ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எடுத்து பார்த்து இந்த ராசியில பிறந்துட்டா நல்ல ஒரு அறிவான குணம் இருக்கும். ஒரு ஆக்டிவிட்டா, ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க கன்னிராசியில பிறந்துட்டாவே. எப்படி சோம்பேறியா இருப்பாங்க, சோம்பேறியா இருக்க மாட்டாங்க. நல்ல சுறுசுறுப்பான குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், நல்ல நகைச்சுவை உணர்வு, நல்ல ஒரு நல்ல பயங்கரமான அறிவான குணம் கன்னிராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட கன்னிராசி என்பதற்கு வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி நல்லா தெரிஞ்சுக்கணும். குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? ஏன்னா ஒரு மனிதனுக்கு குரு தாங்க ஒரு நல்ல கிரகம். நம்ம ஜாதகத்துல உள்ள தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். அதனாலதான் பழமொழி சொன்னாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மை. பெருங்கொண்ட பணம், குடும்பத்தை நல்ல ஒழுக்கம், நீதி, நேர்மை எல்லாமே ஒழுக்கமான குணம்னா குரு பகவான் வேணுங்க. ஒருத்தர் வாழ்க்கையில பயங்கரமான ஒரு பெரிய லட்சியத்துக்கு போகணும்னா கண்டிப்பா குரு பகவான் வேணுங்க. ஏன்னா இருக்கிறதுலே சுப கிரகம் எதுனா குரு பகவான் மட்டும்தாங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் நவம்பர் மாசம் 11ல இருந்து வக்ரமா இருந்தார். இப்ப மார்ச் 11 வக்ர நிவர்த்தி ஆகிறார். 121 நாட்கள், மேக்சிமம் 4 மாசம். எப்படி 4 மாசம் காலங்கள் எப்போதுமே அவர் வக்ரமா இருப்பார். வருஷத்துல 4 மாசம் அவர் வக்ரத்துல தான் இருப்பார். 12 மாசத்துல இப்ப அவர் இயல்பு நிலைக்கு போறார். வக்ரனா ஒண்ணும் கிடையாதுங்க. இப்ப முன்னோக்கி போன கிரகம் பின்னோக்கி போனா இப்படி ரிவர்ஸ்ல போனா கரெக்டான ஒரு பலனை பார்க்க முடியுமா? ஸ்லோவா போனா ஒரு விஷயத்த நம்ம அடைய முடியுமா? இதுதான் இங்க நடந்துச்சு. இப்ப இயல்பு நிலைக்கு போய் 10ல குரு உங்களுக்கு பலமா இருக்கு. நல்லா பாருங்க, குரு பகவான் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி தெரியுமா? 4ஆம் வீட்டு அதிபதி. 4ஆம் இடத்துல என்ன இருக்கு? வீடு, இடம், பூமி, சொத்து எல்லாமே 4ஆம் இடம் தான். நம்முடைய ஒழுக்கம் எல்லாமே 4ஆம் இடம் தான். அடுத்து 7 நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், திருமணஸ்தானம் எல்லாமே இந்த 7ஆம் இடம் தான். இப்படி 7ஆம் இடம், 4ஆம் இடம், இதுக்கு அதிபதி யாருன்னா இந்த குரு பகவான் வந்தார். ஒரு 10ஆம் இடத்துல போனார். நிறைய பேருக்கு பாருங்க பதவியை காலி பண்ணா இருப்பாங்கல்ல. 10ல குரு பதவியை காலி பண்ணியிருக்கும். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை தடை பண்ணியிருக்கும். இது யார் ஜாதத்துல குரு சரியில்லையோ நான் எல்லாத்துக்கும் சொல்லலை. இது ஒரு பொது பலனா பாருங்க. எல்லாருமே உங்க சுயஜாத கண்டிப்பா இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தினால செக் பண்ணிக்கோங்க. ஒண்ணும் இல்லைங்க, நீ இந்த 3 வருஷத்துல பிறந்திருப்பீங்க. உத்திரம், அஸ்தம், சித்திரை எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஜாதகத்தை தசா பத்தி கண்டிப்பா நடக்கவே நடக்காது. உங்க பிறப்பு ஜாதக பிரகாரம் சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய அமைப்பு வருது, இந்த கிரகம் ஒரு நல்ல கிரகம், இந்த கிரகம் கெட்ட கிரகம், இதுல போங்க, இதுல போகாதீங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் தடகளை பாப்பின்னு சொல்லுவாங்க. சில பேர் பாருங்க பிறந்திருந்து கஷ்டப்படுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல பாருங்க, பிறந்த நேர பிரகாரம் லக்னாதிபதி மறைவுல போய் நிற்பார். ஒண்ணு இல்லைங்க, 9 கிரகம் இயங்குது நம்ம உடம்புல. எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகத்தை செய்யும். சில பேர் நீங்க வீடியோ பார்த்து சொல்றீங்க, நான் உங்க வீடியோ தொடர்ச்சியா பாக்குறேன், எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அப்ப உங்க ஜாதகத்தை தசாபதி செக் பண்ணி பாருங்க, உங்க லக்னாதிபதி எப்படி இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பா
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மால பிறந்திருப்போம். சில பேர் பாருங்க குழந்தை பிறந்தவர் நல்லா இருப்பாங்க, சில பேர் பாருங்க பாதிக்கு நல்லா இருப்பாங்க, சில பேர் பிறந்தது கஷ்டப்படுவாங்க, சில பேர் எப்போதுமே யோகத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. எப்ப என்ன காரணம்? ஜாதகத்துல திசா புத்தி தான் மெயினா வேலை செய்யும். கரெக்டா அக்யூரேட்டா சொல்லலாம். அதையும் மேட்ச் பண்ணி இப்போ சுத்தி ஒரு கோச்சார் கரெக்ட் ரெண்டையும் மேட்ச் பண்ணி கரெக்டா சொன்னா கண்டிப்பா கரெக்டா ஒரு பலன் கரெக்டா வரும். சில பேர் சொல்றீங்களா பொது பலன் கொடுக்கறது எனக்கு கரெக்டா இருந்துச்சு, அதான் கால் பண்ணு சொல்றீங்களா, இதுதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. அங்க நல்லதா இருந்தா உங்க ஜாதகம் நல்லா இருந்தா கண்டிப்பா நல்லது நடக்கும், கெட்டதா இருந்தா கெட்டது கண்டிப்பா நடக்கும். அப்ப ஜாதகம் எல்லாருமே நீங்க செக் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க குரு பகவான் ஸ்ட்ரெயிட்டா இங்க இருக்கு, 10ல இருக்காரா, அவர் எங்கெங்க பாக்குறாங்க இங்கே வளர்த்து விட்டுருவார். ஏன்னா இவங்களுக்கு வேலை, தொழில், உத்தியோகம், வருமானம், பொருளாதார காசு பணத்தை சேமிப்பு இல்லாம ஒரு கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, கண்ட சனி கண்டமான அமைப்பை கொடுத்துச்சா குடலை கேட்டு பாருங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க ஆமாங்க எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, உடம்பு ஆரோக்கிய, தொழில் ஒரு முன்னேற்றம் சரியா இல்லை, நல்ல ஒரு தடங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிற அமைப்பு நிறைய பேர்ட்ட கேட்டா ஆமாங்க வார்த்தை கண்டிப்பா வரும். அதே மாதிரி பொருளாதார வருமானத்தை நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? இந்த கன்னி ராசிக்காரங்க அதிக ஜாதகம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இனிமே நல்ல ஒரு மாற்றம் வருது. ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணுவீங்க, அரசாங்க வேலை கிடையாது. இப்ப அரசாங்க வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, அரசாங்க வேலை கிடைக்கும். ஏன் காரணம்? ஒரு ராசி சூரிய பகவான் பார்ப்பாரு. இந்த 2 மாசம் உங்களுக்கு லக் இருக்கு, சூரிய உச்சத்துல இருப்பாரு. கண்டிப்பா அரசாங்க வேலை, அரசு மூலம் எப்படிப்பட்ட வழக்கிலையும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பா வேலை செய்யும் பார்த்துக்குங்க. கண்டிப்பா வேலை செய்யும். வேலை, உத்தியோகம், அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தரங்களும் உங்களுக்கு வேலை செய்யாது. எப்படிப்பட்ட கடனையும் பேஸ் பண்ணிருவீங்க. தலைக்கு மேல கடன் பிரச்சனை இருக்குப்பா, அந்த கடனை பேச இப்ப குரு கண்டிப்பா யோகத்தை கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் எங்கே பாக்குற 2ஆம் இடத்தை பாக்குறதுனால காசு பணத்தை கொடுக்க போறா. ஒண்ணு நீங்க இடத்துல காசை போடுவீங்க, இல்ல நகை வாங்குவீங்க, ஏதோ ஒரு விஷயம் கடன் வாங்கியாச்சு நீங்க பண்ணுங்கிற அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்யும். அப்பா சொத்து அம்மா சொத்துல ஒரு வில்லங்க பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் இருக்கும், அந்த கோசை இப்ப அந்த கேஸ் பிரச்சனை எடுத்து நடத்தி பாருங்க. இப்ப தீர்ப்பு வரலாம், திருப்பி கேளுங்க, கண்டிப்பா தீர்ப்பு வரும், நல்ல தீர்ப்பா வரும். உங்க மேல கேஸ் இருந்தா கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருங்க. இதாங்க இப்ப நடைமுறைக்கு நல்லா இருக்குது. கன்னி ராசிக்கு நல்ல யோகம் இருக்கு. இதை கரெக்டா நீங்க பயன்படுத்துற விதம் தான் ஃபர்ஸ்ட். வீடு, வண்டி, வாகனம், சொத்து, பூமி வாங்கக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கும். சொந்த வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், நான் பழைய சொத்தை வித்துட்டு புது சொத்து வாங்கலாம் பாக்குறேன், பழைய இடத்த வித்துட்டு நான் இடத்த வாங்கி வீடு கட்டலாம் பாக்குறேன். இப்ப கட்டுங்க, அதுக்கான நேரம் கரெக்டா இருக்குன்னா நவம்பர் மாசம் உங்களுக்கு எதெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க, கண்டிப்பா முடிவு எடுத்துருப்பி அது தடங்கள் இருக்கும். ஒண்ணு மனைவியோ குடும்பத்திலயோ தாயோட உடம்போ எல்லாமே தடங்கள். வண்டி வாகன செலவு நிறைய பார்த்துருக்கு, நீ பார்க்க மாட்டீங்க. இனிமே நல்ல ஒரு மாற்றம் வரும். வேலை உத்தியோகம் நிறைய தரங்க சந்திச்சுமே சந்திக்க மாட்டீங்க. நல்ல வெளிநாட்டு வேலை பார்க்கணும், வெளியூர்ல வேலை பார்க்கணும், நல்ல ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பா தேடி வரும். நீங்க எதையும் மூவ் பண்ண கண்டிப்பா தைரியமா இறங்கி அடிங்க. நிறைய பேர் விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை, வெளிநாட்டு எத்தனை பேருக்கு இருந்தாலும் சரி வெளிநாடு யோகம் இப்ப நல்லா வேலை செய்யணும். ஏன்னா அவர் நேரா 6ஆம் இடத்த வேலை ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. கண்டிப்பா வேலை உத்தியோகத்தை உங்க உடம்புல ஆக்டிவேஷன் பண்ண பார்ப்பாரு. ஏன்னா குரு உங்களுக்கு 10ல குரு உங்களுக்கு 4க்கும் 7 கூடியவர், கண்டிப்பா நல்லதை கொடுக்கணும். 2ஆம் இடத்தை பார்த்து 4ஆம் இடத்தை பார்க்கறனால கண்டிப்பா ஏதாச்சும் நல்ல செய்தி உங்களுக்கு வரணும். உள்நாட்டுல வேலை பார்த்தா சரி, வெளிநாட்டு வேலை பார்த்தா நல்ல ஒரு மாற்றம் வரும். பேங்க்ல எந்த பேங்க்ல போலும் கடன் கிடைக்கும் உடனே. இப்ப எடுங்க லாட்டரி யோகத்தை, கண்டிப்பா அடிங்க. 2ஆம் இடத்த குரு பாக்குறதா சொல்றேன். அவர் வக்ர நிவர்த்தி ஆகி சொந்த நட்சத்திரம் வாங்கி குரு பாக்குற. அப்ப ஜாதகத்துல யாருக்கெல்லாம் குரு நல்லா இருக்கோ அவங்களுக்கு மட்டும் லாட்டரி யோகம் இருக்கும், இல்லைன்னா இல்ல. உங்க லக்னத்துக்கு குரு நல்லவரா இருக்கணும், எடுத்து பாருங்க கண்டிப்பா உண்டு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய நம்ம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவார். பொருளாதார வருமானத்துல பயங்கரமான ஒரு லட்சத்தை நோக்கி கண்டிப்பா ஜெயிக்க போறீங்க. பாருங்க நல்லா இருக்கும் பாருங்க. கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், மருத்துவத்துறை, இதெல்லாம் சூப்பரா இருக்குங்க. உடம்பு மருத்துவ செலவு கொஞ்சம் கொஞ்சமா குறையும், படிப்படியா குறையும். நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு நல்ல அனுகூலமா இருக்கு, அதனால சொல்றேன். மெயினா விளையாட்டுத்துறை நல்லா இருக்கும், கெமிக்கல் ஃபீல்ட் நல்லா இருக்கும், நல்ல ஒரு மாற்றம். ஏன்னா அந்த குரு வக்ரம் நிவர்த்தி பேச்சு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது. நிறைய பேர் கேட்குறீங்களா கன்னிராசிக்காரங்க கைப்பட ஜாதகம் எழுதி கொடுப்பேன். கண்டிப்பா நம்ம திருக்கணித கூட கைப்பட நம்ம ஜாதகம் எழுதி கொடுக்கணும். நம்முடைய ஜாதகத்தை எல்லாருமே நிறைய பேர் கேட்கறது கைப்பட எழுதுவீங்களா? கண்டிப்பா நம்ம கைப்பட எழுதி கொடுப்போம். அதுக்கான ப்ராசஸ் இப்போ தொடங்கியிருக்கும். இப்ப நட்சத்திர பலன்களை போமா, இதுல முதல் நட்சத்திரம் ஒரு உத்திரத்துல பிறந்தவங்க நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், நிறைய திறமையான குணம். இந்த உத்திரத்துல பிறந்தா பயங்கரமா இருக்கும். பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும். இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க. உத்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். ஏன்னா சூரிய உச்சத்தை போறாரு, உங்க ராசியை பார்க்க போறாரு. வேலை, கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் எதுவுமே இருக்காது. நல்லா ஜெயிக்கக்கூடிய யோகம் தேடி வரும். அரசாங்க வேலை, தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா எதுலையுமே பாருங்க நல்லா திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. கண்டிப்பா அந்த அறிவை கொண்டாங்க, கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி பேசி உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நல்லது. ஏன்னா சூரியன் குரு நட்புக்கிறாங்க, அப்ப நல்லது விஷயம் நடக்கணும். கண்டிப்பா மூவ் பண்ணி பாருங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாம் நல்ல ஒரு மாற்றம். திருமணத்தோட தடங்கள் நீங்கிறோம், குழந்தை பாக்கி கிடைக்கும். திருமண தடை எந்த ஒரு அனுபவமும் நிறைய பேர் உத்திரத்துல பிறந்தவங்க நிறைய பேர் திருமணம் கண்டிப்பா கைக்கூடி வரும் பாருங்க. நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. அடுத்து அஸ்தத்துல பிறந்தவங்க நிறைய கற்பனையா குணம், நிறைய திறமையான குணம், அறிவான குணம், டேலண்டான குணம் நிறைய இருக்கும்.
எது வந்தாலும் தைரியமா இறங்க அஸ்தத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றி. அஸ்தத்தில் பிறந்தவங்க இப்போ சொந்தமா வீடு வாங்குறேன், இடம் வாங்குறீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. சுப செலவு, சுபகாரியம் பண்ணக்கூடிய பக்காவா வேலை செய்யும். அஸ்தத்தில் பிறந்த எல்லாமே அற்புதமான ஒரு காலகட்டமா கண்டிப்பா அமைய போது பாருங்க. இனிமே நல்ல விஷயம் தேடி வருது. கண்டிப்பா இல்லை, ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து அஸ்தத்தில் பிறந்தவங்க தான். உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பா தேடி வரும். வீடு, வண்டி, வாகனம் நிறைய ஒரு சுப செலவு, சுபகாரியம் பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வேலை செய்யும். பாத்துங்க. உணவுல பயங்கரமா ஆளா இருப்பீங்க. கலைத்துறையில பெரிய ஆளா இருப்பீங்க. எல்லாத்துக்கும் சொல்றீங்க அஸ்தத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் வருது. அடுத்து சித்திரத்தில் பிறந்தவங்க இனிமேல் தன்மானம், நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான திறமை நிறைய இருக்கும் சித்திரத்தில் பிறந்தவர். இனிமேல் எது வந்தாலும் பயப்படாங்க. சித்திரத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. ஏன்னா யூனிஃபார்ம் வேலை பார்ப்பீங்க, கட்டிடத்துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மெக்கானிக்கல் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. சித்திரத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். யூனிஃபார்ம் போட்டு வழங்க அனைவருக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு பாருங்க. நல்ல எடுத்த காரியம் எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது. வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.